கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சூரரை போற்று நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்சூரன்ஸ் பற்றி நம்ம மிஸ்டர் ஸ்ரீராமன் சந்தானத்தோட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் நமக்கு நிறைய பேருக்கு சில பேருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் அப்ரூவல் ஆகிடுது. நம்மளில் பல பேருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்டும் ஆகிடுது. ஸோ இது ஏன் நடக்குது, எதனால அவங்களுக்கெல்லாம் அப்ரூவ் ஆகுது, எதனால சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகுது, இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக மிஸ்டர் ஸ்ரீராமனோட பேச போகிறோம். வாங்க இந்த பாட்காஸ்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி அதெல்லாம் கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க. பட் சில இடங்களில் ஏதோ ஒரு தப்பு, அது இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க மேலே தப்பா, எங்கேயோ ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் நடக்கலை. இதோட மெயின் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சார், இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல் எத்திக்கல் கிளைம்ஸ் இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு 25 to 30 கிளைம்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது டிஃப்ரெண்ட் கிளைம். இது ரீட்டெயில்லையும் எங்களுக்கு கிளைம் வருது, குரூப்லேயும் கிளைம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் 30 கிளைம்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம். இதில் எனி எத்திக்கல் கிளைம் இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணுறது கிடையாது. எத்திக்கல் கிளைம்ஸில் என்ன சொன்னால், பாலிசி கண்டிஷன்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாலிசி கண்டிஷன்ஸ் தெரியாமல் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு 6 months பிஃபோர் ஒருத்தர் எங்களை கேட்டார். நாங்கள் பாலிசி கண்டிஷன்ஸ் சொன்னோம். 2 years இதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில டிசீஸ் நம்ம பாடியில் வச்சுட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்னியா, ஹைட்ரோசல், பைல்ஸு, சைனஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், கேட்ராக்ட், இந்த மாதிரி ஒரு 22 டிசீசஸ், 20 to 25 டிசீசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சிஸ்ட்டு, கல் பிளாடர், கிட்னி ஸ்டோன், ஸோ கல் பிளாடர் ஸ்டோன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வைக்க முடியும். கொஞ்சம் மெடிசன் சாப்பிட்டு 6 மாதம் 1 வருஷம் பொறுத்து போகலாம். இதெல்லாம் ஐஆர்டிஏ எந்த கம்பெனியில் எடுத்தாலும் 2 வருஷம் ட்ரீட்மெண்ட் போனால் கிடைக்காது. இப்போது அவருக்கு இந்த 2 வருஷம் கிடைக்காதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அவர் போய் யாரோ அவரோட ஃபாதரோட ஃப்ரெண்டு சொன்னார்னு சொல்லிட்டு பாலிசி எடுத்துட்டார். ஈ பெய்டு 60,000 rupees ப்ரீமியம் அவர் ஃபாதருக்கு. வித்தின் 6 months அவர் ஒரு கிளைம் போகிறார், ரிஜெக்ட் ஆகுது. எங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே நான் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த ஒரு 4-5 டிசீஸ் சொல்லி இதில் ஏதாவது ட்ரீட்மெண்ட் போனீங்களா அப்படின்னு கேட்டால், ஹி வென்ட் ஃபார் த ஹெர்னியா சர்ஜரி. இதை சார்ஜ் அரௌண்ட் 1.5 lakh rupees ஆர் சம்திங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளைம் கிடைக்காது. ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா ஹெர்னியா சர்ஜரி 2 year வெயிட்டிங் பீரியட் எந்த இன்சூரன்ஸில் எடுத்தாலும். இப்போது சார் என்னோட ஃபாதரோட ஃப்ரெண்டு கிடைக்கும்னு சொன்னார் அப்படின்னா, சார் நாங்கள் ஒரு கோட் கொடுக்கும்போது கம்பேரிசன் போட்டு கீழே க்ளீனாக இதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன் போட்டு கொடுப்போம். ஒன்று கஸ்டமர் அதை கண்டிஷன்ஸை படிக்கணும். இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லைனா தே ஹவ் டு ட்ரஸ்ட் சம் சீனியர் சொல்கிறது இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கிடைக்காது அப்படின்னு சொன்னால் எனக்கு ப்ரீமியம் குறைவாக இருக்குது. சில டிசீஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் பிபி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஸோ இப்போ நிறைய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடிலாம் 3 year 4 year வெயிட்டிங் பீரியட் இருக்கும். சுகர் பிபி இருந்ததுன்னா அது ரிலேட்டட். ஏன்னா டயபிட்டிஸ் ஆர் பிபி இஸ் த மதர் ஃபார் ஆல் தி டிசீசஸ். ஸோ அது ரிலேட்டட் வந்துச்சுன்னா கிளைம் கிடைக்காது. இன்றைக்கி நிறைய கம்பெனி ஒரு ஆட் ஆன் ப்ரீமியம் வாங்கிட்டு 30 daysக்கு அப்புறம் கவரேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை சொல்லும் போது நிறைய பேர் எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குதுங்கிற மறைச்சிட்டு சில பேர் எடுக்கிறாங்க. அது சரியான வழிமுறையா? இல்லை சார் நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு சுகர்லாம் இல்லை, எனக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சில பேர் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது எந்த விதத்தில் அது கரெக்ட்? ஒரு ப்ரோபே இருக்குது, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது கூட இன்னொன்று சேர்த்துக்கோங்க, உங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கிட்ட தயவு செய்து பொய் சொல்லாதீங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு கமிஷன் வந்தால் கூட இது ஒரு சர்வீஸாக தான் பண்ணுறோம் நிறைய பீப்புளுக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கொடுக்குறோம். ஸோ அங்கே நீங்கள் பொய் சொல்லாது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி மேனேஜர் சொல்லுவாங்க, சார் கம்ப்ளீட் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்றீங்களே. இப்போ நாங்கள் ஒரு கஸ்டமர் டீட்டெயில் கொடுக்கும்போது, லாகின் பண்ண கொடுக்கும்போது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், ப்ரீ எக்ஸிஸ்டிங்லாம் மார்க் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ வேலிடேட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா கஸ்டமர் நான் கேட்பேன், சுகர் இருக்கா, பிபி இருக்கா, மாத்திரை எதாவது எடுக்கிறீங்களா, சர்ஜரி பண்ணிங்களா, 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி ஏதாவது சர்ஜரி பண்ணி, எல்லா கொஸ்டினுமே நாங்கள் கொஸ்டினரே போட்டு கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். எஸ்ன்னு கேட்டு வாங்கிட்டு கொடுத்துட்றோம். இன்சூரன்ஸ் கம்பெனியும் வேலிடேட் பண்ணுவாங்க, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட். பட் ஃபஸ்ட் வேலிடேஷன் நாங்களே பண்ணிடுறோம். இப்போ இதை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணிட்டா 2 ஆப்ஷன் இருக்குது. சில கம்பெனி 3 வருஷம் கழித்து கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. சில கம்பெனிஸ் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் லோடிங் சொல்லுவாங்க. அது ஒரு 15% 20% எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் வாங்கிட்டு பிபி, சுகர், ஏபிசிடின்னு சொல்லுவாங்க. ஆஸ்மா, பிபி, கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ், ஏபிசிடி, இந்த 4 கவரும் இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா 10 பேரில் 4 பேருக்கு இருக்குது.
40 வயசு வந்தாலே இது கூடவே வந்து ஒட்டி பிறந்த மாதிரி வந்துடுது. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே 30 நாள். இப்போ இது எல்லாமே 2 வருஷமாக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும் வந்து. அதான் நீங்கள் ப்ரீ கோவிட் அண்ட் போஸ்ட் கோவிட். ஆமாம். ஸோ அப்போ இது எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அதை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15% நாங்கள் ப்ரீமியம் பே பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த கவரேஜ் கிடைச்சிரும். ஸோ இதை ஹைட் பண்ணி எடுக்கிறேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க வந்து, சார் அதெல்லாம் சொன்னால் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ஆகும், நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்ல வேணாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் ஆக போகிறீங்க. அட்மிட் ஆக போகும்போது அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்க, எதாவது மாத்திரை சாப்பிட்றீங்களா, 5 வருஷமாக மாத்திரை அட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க கையில். நிறைய பேர் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனே கையில் கொடுத்துருவாங்க. உங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரியில் இந்த மாத்திரை ஏற்கனவே சாப்பிட்றான்னு க்ளீனாக இருக்கும். அதை பார்த்தாலே இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஹைட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு கிளைம் ரிஜெக்ட் ஆகும். ஸோ எதர் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி கிளைம் ரிஜெக்ட் ஆகுதுன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை அவங்க 2 விஷயம் இன்டென்ஷனாக மறைக்கல, இது அவேர்னஸ் தான் சொல்லுவேன். யாருமே வந்து, ஏன்னா இந்த கொஸ்டின் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. இவங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க கேட்டால், ஏன்னா சில சமயம் ரிஜெக்ட் ஆகிடும். சில சமயம் இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் பாலிசி கொடுக்கணும். இது தெரியாது. இன்சுலின் எடுக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து சுகர்னா மாத்திரை சாப்பிட்றோன்னா இன்சுலின் எடுக்கிறீங்கன்னு கேட்போம். இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கு நார்மல் பாலிசி கொடுக்க முடியாது, அதுக்கு சில பாலிசிஸ் இருக்குது. அந்த பாலிசிஸ் கொடுத்தா கவரேஜ் இருக்குது இன்சுலின் எடுக்கிறவங்களுக்கும். ஸோ இன்றைக்கி எல்லா டிசீஸ்க்கும் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி எடுத்தால் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து நிறையது முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கூட சிங்கிள் ஸ்டண்ட் வச்சவங்களுக்கு, பைபாஸ் பண்ணவங்களுக்கு பாலிசி கொடுக்குறாங்க. என்னென்னா அவங்களோட வந்து டிஸ்சார்ஜ் சம்மரியும் லேட்டஸ்ட்டு எக்கோ ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தா எக்கோவில் வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா பாலிசிஸ் வந்து ஒரு 3 வருஷம் எக்ஸ்க்ளூஷன் போட்டு கொடுக்குறாங்க. சேலஞ்சஸ் இருந்தால் பர்மனெண்ட் எக்ஸ்க்ளூஷன் பண்ணி மற்ற டிசீஸ்க்கு கிடைக்கும். ஆனால் இதை டிக்ளேர் பண்ணாமல் நீங்கள் பாலிசி எடுத்துகிட்டு கிளைமுக்கு போகும்போது வந்து வேற ஒரு கிளைம் கூட நீங்கள் அட்மிட் ஆகலாம். அப்போது இதை நீங்கள் மெட்டீரியல் ஃபேக்டை மறைச்சிட்டிங்கன்னு சொல்லி கிளைம் ரிஜெக்ட் ஆகும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ஒன்று நம்ம ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் ஏதாவது மறைச்சி எடுத்தது. இன்னொன்று அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது. ப்ரீ எக்ஸிஸ்டிங்கு 3 year வெயிட்டிங் பீரியட். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் இயர்லேயே போய் அதுக்கு கிளைம் போட்டிங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிடும். இன்னொரு கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ப்ரீ எக்ஸிஸ்டிங்கும் இருக்கும், இன்னொரு இதுக்கு அட்மிட் ஆவீங்க, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இங்கே ஒரு ஆம்பிகியூட்டி இருக்குது. அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இடத்துல தான் எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இது ஒரு 1 month முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் ஆச்சு. இன்னொரு எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இஸ் ஹேவிங் ஹார்ட் ப்ராப்ளம், 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட் போட்டு கொடுத்துருக்கோம் அவருக்கு வந்து. ஸோ 2.25 வருஷம் ஆகுது பாலிசி எடுத்து. அவருக்கு வேற ஒரு ப்ராப்ளம், ஃபீவருக்காக அட்மிட் ஆகுறாரு. பட் ஹார்ட் ரிலேட்டட் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் கொடுக்கும்போது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு டினை பண்ணுறாங்க. டினை பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனியில் கூப்பிட்டு எதுக்காக டினை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் இது 2 இருக்குது, இல்லைங்க இப்போ அட்மிட் ஆனது இந்த ரீசன் கிளியராக மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னும் போது ஃபைனல் பில் வந்த உடனே இன்சூரன்ஸ் கம்பெனியில் பேசிட்டு, இல்லை ஃபஸ்ட்டு ரீஎம்பர்ஸ்மெண்ட் போங்கன்னாங்க. ரீஎம்பர்ஸ்மெண்ட் போல் கேஷ்லெஸ்ஸே கவர் பண்ணுங்கன்னா அது ரிலேட்டட் மினிமம் தான் ஒரு 10-15% கூட எக்ஸிஸ்டிங்க்கே அவங்க பண்ணல. அதை மட்டும் பிடிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை ஃபுல்லாக கேஷ்லெஸ்ஸே செட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம மெட்டீரியல் ஃபேக்டர் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம். இதே அவர் அந்த கேஸில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா இந்த கிளைம் அவருக்கு ரிஜெக்ட் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் சேலஞ்ச் வந்து. ஸோ இந்த கிளைம்னு வரும்போது நம்ம காமனாக வந்து இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான உள்ள இன்சூரன்ஸ் கம்பெனியில் போகும்போது கிளைம் நிறைய மேக்ஸிமம் கிளைம் வந்து அப்ரூவ் ஆகிடுது. பட் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அந்தளவுக்கு கிடைக்கிறது இல்லைங்கிற ஒரு தாட் வந்து காமனாக மக்கள் மத்தியில் இருக்குது. அது சரியான தாட்டா இல்லை அது தப்பான புரிதல்னு நினைக்கிறீங்களா சார்? கிளைமை பொறுத்தவரையில் நிறைய பியூர்லி அந்த பாலிசி கண்டிஷன்ஸ் நீங்கள் என்ன டேர்ம்ஸ் அண்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு 10-15 இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுருக்காங்க. அதே கம்பெனி நீங்கள் வந்து ஒரு 30,000 பேமெண்ட் பண்ணிங்கன்னா 20,000 கூட ஒரு பாலிசி வச்சுருக்காங்க. ஸோ இந்த 20,000 பாலிசியில் சில கண்டிஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் சொன்ன பாருங்கள், உங்களுக்கு வந்து 3 year வெயிட்டிங் பீரியட் இல்லாமல் அது அடிஷன் ப்ரீமியம் கட்டினா கொடுக்குறோன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஸோ இப்போ அது இல்லாமல் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு போது வந்து உங்களுக்கு இதுவாகும். அதனால் இது இன்சூரன்ஸ் கம்பெனி பேஸில் எந்த அது நேஷனலைஸ் பப்ளிக் செக்டராக இருந்தாலும் இல்லை ப்ரைவேட் இன்சூராக இருந்தாலும் வந்து எத்திக்கல் கிளைமே யாரும் ரிஜெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ ரிஜெக்ட் பண்ண கேசஸ் வந்து அகெயின் வந்து ரிஜெக்ட் பண்ண கேசஸ்க்கும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இஃப் யூ நல்ல உங்களோட ஏஜென்ட் வந்து நல்லா நாலேஜபிளாக இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு ஃபைட் பண்ணி கவுண்டர் பண்ணி அவங்களோட வந்து எக்ஸ்கிலேஷனுக்கு டீம் இருக்குது இன்சூரன்ஸ் கம்பெனிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து அதை எக்ஸ்கிலேட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா ஆம்பிட்ஸ்மேன் இருக்காங்க, இன்சூரன்ஸ் ஆம்பிட்ஸ்மேன் வந்து பேங்க்குக்கு ஆம்பிட்ஸ்மேன் இருக்க மாதிரி இன்சூரன்ஸ் ஆம்பிட்ஸ்மேன் அங்கே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எத்திக்கல் கிளைம்ஸாக இருந்தால் பேஷண்ட் கஸ்டமருக்கு தான் ஃபேவராக இருக்காங்க எத்திக்கல் கிளைமாக இருந்தால். ஸோ அகைன் வந்து நான் திரும்ப சொல்கிறது வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. இதில் வந்து எடுக்கிற கஸ்டமருக்கு வந்து நாலேஜ் இல்லை. ஒன்று
யாரோ ஒரு தெரிஞ்சவங்க ஏதோ சொன்னாங்க, அதை சொன்னாங்க. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இன்னொரு வந்து நிறைய பேர் சொல்றது வந்து சார், செலிபிரிட்டிக்கெலாம் வந்து நல்ல ஃபுல்லாக டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க, காமன் மேனுக்கு அந்த அளவுக்கு அந்த ப்ராசஸிங்கும் டிலே ஆகுது, கிளைமும் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? செலிபிரிட்டிக்கு வெளியில் தெரியுது சார், கரெக்ட். மற்றவங்களுக்கு தெரியாது. இது செலிபிரிட்டிஸ்ன்னு கிடையாது வந்து. ஸோ செலிபிரிட்டிஸாக இருந்தால் கூட இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் பாலிசி கொடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் வச்சு ஒரு செலிபிரிட்டி எடுத்திருக்காருன்னா எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி செலிபிரிட்டிஸுக்கு யாராக இருந்தாலும் கொடுக்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கொடுக்காது வந்து. ஆனால் இது வந்து அந்த கிளைம் வந்து ஒரு எத்திக்கல் கிளைமாக இருக்குது அப்படின்னா காமன் மேன் இருந்தால் கூட கொடுக்கும். ஸோ இதனால் வந்து இவங்க செலிபிரிட்டிஸுக்கு கொடுத்துட்றாங்க இதுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது, ஏன்னா அது டக்குன்னு நமக்கு மீடியாலாம் வெளியில் வந்துடுது. இவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ இன்சூரன்ஸ் கிளைம் கிடச்சின்னு மீடியா மற்ற இது மூலம் வெளியில் வந்துடுது. இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்கிறது எப்படி தெரியும் வந்து அது. ரெண்டாவது, அவங்களாம் எடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏஜென்ட் மூலமாகவோ நல்ல ஒரு இவங்க அட்வைசர் மூலமாக தான் எடுத்திருப்பாங்க. செலிபிரிட்டிஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்க, ஏன்னா தே ஆர் கோயிங் டு ஹை வேல்யூ சம்மர்ஷூட் எடுக்கும்போது 50 லட்சம் 1 கோடி கூட எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது வந்து ஈவன் ஹையர் வேல்யூ எடுக்கும்போது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணுறவங்க ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலேஜபிளாக இருப்பாங்க. அப்போது இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு முன்னாடியே கைடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். பட் காமன் மேன்ஸாக போகும்போது அவங்களுக்கு ஆன்லைனில் போய் எடுக்கிறாங்க, வேறு சோர்ஸில் எடுக்கிறாங்க, ஃப்ரெண்டு சொன்னாங்க. இப்போ நாம் போய் உண்மையை சொன்னால் கூட இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவங்க சொல்கிறாங்களேன்றாங்க. சரி பரவாயில்லைங்க கொடுத்த எடுத்துக்கோங்க அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் இட்ஸ் நத்திங் டு டூ வித் த செலிபிரிட்டிஸ். இதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசுனீங்க. ஓகே, உள்ளதுலேயே ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு இடம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். நம்ம இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து நம்ம எடுத்திருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கரெக்டான பாலிசியா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் இருக்குது. சார் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கேன், அதை நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அதில் வந்து ஒன்றும் எனக்கு கிளைம் வந்து அப்ரிஷியேட் ஆகலை அப்படின்னு சொல்கிற இது இருக்குது. ஸோ அப்போது ஒரு கரெக்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னது, அதை எப்படி நம்ம ரைட்டாக சூஸ் பண்ணுறது? சார், ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் வந்து நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம் சார். கோவிடுக்கு முன்னாடி, கோவிடுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு. ஈவன் வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 65 வயசுக்கு மேலே ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு லிமிடெட் கம்பெனிஸ் தான் கொடுத்தாங்க வந்து. ஒரு 2010க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 65 வயசு தாண்டிட்டால் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. இஃப் யூ ஆர் நாட் பட் ரினிவல் லைஃப் லாங் இருக்கும். என்டரிங் வந்து 65க்குள்ளே இருந்தது. இன்றைக்கி நீங்கள் 75 80 கூட என்டர் ஆக முடியும். பாலிசிஸ் கொடுக்குறாங்க. கோவிடுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி இருந்த ப்ராடக்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் ரெண்ட் சேலஞ்சஸ், கோவிடில் நிறையா பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பழைய பாலிசி எல்லாமே ரூம் ரெண்ட் கேப்பிங்னு ஒன்று இருக்கும். இவ்வளோ தான் நீங்கள் வந்து 1% ஆஃப் சம் அஷ்யூர்னு சொல்லுவாங்க. 5 லட்ச ரூபாய் எடுத்தீங்கன்னா 5000 ரூபா. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம். இப்போ நாங்களே கூட வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 lakhs 3 lakhs அப்படி தான் பாலிசி செல் பண்ணோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி யாருக்கும் பாலிசி கொடுக்குறதில்ல. இன்றைக்கி வந்து ஏன்னா ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இஸ் எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் ஆகுது. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சர்ஜரியோட காஸ்ட் இன்றைக்கி வந்து 40 to 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேங்க்ஸ் டு ஆல் அட்வான்ஸ் மெடிக்கல் சிஸ்டம்ஸ். ஏன்னா மெடிக்கல் சிஸ்டமில் நிறைய புதுசாக வருது. அப்போது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து. நிறைய லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பாலிசிஸோட ப்ரீமியமும் மாறிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாலிசியோட கண்டிஷன்ஸ் மாறிட்டுருக்கு. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாலிசி கண்டிஷன் வந்து அன்றைக்கி வந்து கன்சியூமபிள்னு ஒன்று கிடையவே கிடையாது. கன்சியூமபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் பில்லபிள் ஐட்டம் வந்து ஒரு 2% 3% தான் இருக்கும். இன்றைக்கி ஆஃப்டர் திஸ் நிறைய நான் பில்லபிள் ஐட்டம்ஸ் வந்து வரும்போது 8% 10% கூட வருது வந்து நான் பில்லபிள் ஐட்டம்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி வந்து எல்லா இன்சூரன்ஸும் புதுசாக வர ப்ராடக்ட்டில் ஃபுல்லாக கன்சியூமபிள் ஒரு ஆட் ஆனை கொடுத்துருங்க. சில கம்பெனி இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க, சில கம்பெனி ஆட் ஆனாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஆட் ஆன் ஒரு கூட ஒரு 700 800 1000 rupees 1500 ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணும்போது கிளைம் வந்து ஃபுல்லாக செட்டில் ஆகும். வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து ஒரு டிடக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஆல் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரிஸ் இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கேன்சருக்கு ஸ்டெம் செல் தெரப்பி. ஒரு 1 year பேக் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி கொடுத்தோம், ஸ்டெம் செல் தெரப்பி, போன் மேரோ கேன்சர் வந்து. ஸோ இந்த மாதிரி வரும்போது முன்னாடிலாம் வந்து அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்க்கு வந்து கவரேஜ் இல்லைன்னு இருந்தது. அப்புறம் ஐஆர்டியில் ரெஸ்ட்ரிக்டட் கவரேஜ் கொடுக்கலான்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக கொடுங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போது நம்ம எடுக்கிற பாலிசியில் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ், ஒரு மேஜராக வந்து நம்ம கிளைமில் அஃபெக்ட் ஆகிற கண்டிஷன்ஸ், அதே மாதிரி வந்து கோபேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 60 வயசுக்கு மேலே போனால் 10% 20% கையிலேருந்து ஒரு கிளைம்லையும் நம்ம கோபேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது இருக்கா? அப்புறம் ஒரு டிசீஸ்க்கும் சப்லிமிட்ஸ் இருக்கும்.
ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்டன் சர்ஜரி, இந்த சர்ஜரிக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு இவ்வளோ தான் கொடுப்போம், ஹார்ட் சர்ஜரிக்கு இவ்வளோ தான் கொடுப்போம், ஹெர்னியானா இவ்வளோ தான் கொடுப்போம். அந்த மாதிரி சப்லிமிட்ஸ் இருக்க பாலிசிஸ். ஜென்ரலாக வந்து மக்கள் நினச்சிக்கிறது இன்சூரன்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டல் பில்லும் ரொம்ப ரேஸ் ஆகிடுச்சு, ஸோ இன்சூரன்ஸ்னால தான் என் பில்லு ரேஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஒரு மக்களோட தாட் இருக்குது. அது கரெக்டாக தப்பா? அது வந்து எக்ஸாக்டாக கரெக்ட் கிடையாது சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் நம்ம இன்சூரன்ஸ் எடுத்துருந்தால் நம்மளோட பில் வந்து குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்தந்த சர்ஜரிக்கு மேக்ஸிமம் இவ்வளோ தான் கிளைம் பண்ணணுன்னு ஒரு டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பர்டிகுலர் சர்ஜரி ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த சர்ஜரிக்கு மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஒரு பேக்கேஜ் அக்ரி பண்ணி வச்சுருக்காங்க. திஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் த இன்சூரன்ஸ் கம்பெனி இது. ஸோ அந்த பேக்கேஜ் கொடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் தனியாக போய் பண்ணும்போது அதை விட கூட வாங்கலாம், குறையலாம், அது கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த பேக்கேஜ் அப்படின்னும் போது அவங்க கிளியராகவே இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த பேக்கேஜை கிளியர் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாக நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், யூ நீட் நாட் டு பே அப்படின்னே போட்டே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸால் தான் எக்ஸாக்டாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இன்சூரன்ஸ் இருக்கும்போது நம்மளும் ஒரு லக்ஸுரியஸ், இப்போ நம்ம கை காசை போய் பண்ணும்போது நார்மலான ரூம் எடுப்போம். ஆனால் பாலிசிஸ் எடுக்கும்போது இப்போ நாங்கள் சில பாலிசிஸில் வந்து எனி டைப் ஆஃப் ரூம், சூட் ரூம் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி நார்மல் ரூம் வந்து ஒரு 5,000 ருபீஸ், அதனால் சூட் ரூம் வந்து 15,000 20,000 ருபீஸ் ஆகும் வந்து. அப்போ நீங்கள் சூட் ரூமில் போய் தங்குறீங்கன்னா மற்ற எல்லா எக்ஸ்பென்ஸும் அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்போ வாட் டைப் ஆஃப் ரூம் வி ஆர் சூஸிங், ஏன்னா அந்த டைப் பண்ணுற ரூம் வச்சு தான் மற்ற எல்லா எக்ஸ்பென்ஸுமே ஹாஸ்பிட்டல் டிசைட் பண்ணுவாங்க. நர்சிங் சார்ஜஸ்ஸு, அவங்க ஸ்பெஷல் கேர், சூட் ரூமில் தங்குறவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கொடுப்பாங்க. பட் யுவர் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், எங்கள் கஸ்டமர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் இருந்தார் வந்து உங்களோட இவர் வந்து 3 நாளைக்கு சூட் ரூம் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் காஸ்ட் மாதிரி 3 மடங்கு, ரூம் ரெண்ட் காஸ்ட் போல 3 மடங்கு. இன்சூரன்ஸ் கம்பெனி இஸ் அக்ரிங் அண்ட் கிவிங், தட்ஸ் வாட் த பாலிசி அக்ரீட். இப்போ எனக்கு காஸ்ட் இதே வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் நார்மல் ரூம் எடுத்தாருன்னா அவர் அதில் 1/3 தான் இல்லை 50% தான் பேமெண்ட் பண்ணியிருக்க போகிறார். இட்ஸ் நாட் ஒரு ஜென்ரிக் இது, அது எக்ஸாக்டாக கரெக்ட் கிடையாது. கேஸ் டு கேஸ் வந்து அது மாறுது. இன்சூரன்ஸை பற்றி இன்னும் பல முக்கியமான தகவல்களை ஸ்ரீராம்கிட்டேருந்து அடுத்தடுத்த வீடியோகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருங்க.